ஜெபம். எங்களை நேசித்து வழிநடத்துகிற அன்பின் தெய்வமே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, இந்த 7வது மாதத்திலும் ஆண்டவரே, இந்த 19ஆம் தேதி வரை, இந்த நிமிடம் வரை எங்களை உம்முடைய கண்ணின் மணியை போல எங்களை பாதுகாத்து வழிநடத்தி வந்தீரே. அதை நினைத்து எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீர் செய்த நன்மைகளை நினைத்து உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, கடந்த மாதத்தில் ஆண்டவரே, இந்த ஆலயத்தில் இந்த உபவாச சபத்தில் நாங்கள் பங்கு பெறுவதற்கு முடியாமல் போயிட்டு ஆண்டவரே, எத்தனை பலவீனங்கள், எத்தனை பாடுகள், எத்தனை கஷ்டங்கள், எத்தனை நிந்தங்கள், எத்தனை அவமானங்கள் ஆண்டவரே, அத்தனையிலும் இருந்து எங்களை விடுவித்து பாதுகாத்து இந்த வேளையில இந்த உபவாச ஜெப கூட்டத்தில் நாங்கள் பாடி உம்மை துதிக்க, உம்மை ஸ்தோத்தரிக்க, நீர் கொடுத்த கிருபைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. என் நாமத்தினாலே 2 பேர் 3 பேர் நீங்கள் எங்கே கூடி இருக்கிறீர்களோ அங்கே நான் இருக்கிறேன். கூடி நீங்க எவ்வளவு கேட்கிறீர்களோ அதை நான் அருளி செய்வேன் என்று சொன்ன தேவனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, இந்த அக்கினிமதில் ஜெப ஊழியத்திற்காக, தலைவருக்காக இந்த வேளையில நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஏசப்பா, நீர் உம்முடைய பிள்ளையை இம்மட்டுமாக நீர் பாதுகாத்து வந்தீரே, அதை நினைத்து உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. சுமார் 55 ஆண்டுகளாக நாங்கள் கூடி ஒன்று சேர்ந்து ஆண்டவரே உம்முடைய ஊழியத்தை தடை செய்யாமல் நாங்கள் பாதுகாத்து எங்களை வழிநடத்தி வந்தீரே, அதை நினைத்து உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, உம்முடைய பிள்ளை எந்த இடத்துல இருந்தாலும் ஆண்டவரே, இந்த வேளையில உம்முடைய வல்லமுள்ள கரம் உம்முடைய பிள்ளைகளோடு தாங்கி வழிநடத்துங்கப்பா. நீங்க ஆசீர்வதிங்கப்பா. உம்முடைய பிள்ளைகளோடு நீங்க பேசுங்கப்பா. ஏசப்பா, உம்முடைய பலவீனத்திலே என்னுடைய பலம் பரிபூர்ணமாக விளங்கும் என்று சொன்னது போல ஆண்டவரே, உம்முடைய ஊழியக்கார பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்கப்பா. நீங்க ஆசீர்வதிங்கப்பா. நீர் உம்முடைய பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிக்கிறதுக்காக துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவர். கர்த்தர் நல்லவர் என்பதை நாங்கள் ருசித்து பார்க்கதான கிருபையை எனக்கும் எங்களுக்கும் உம்முடைய ஊழியக்கார பிள்ளைகளுக்கும் தந்திருக்கிற பிள்ளையினாலே துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பாடல் வேளை எங்களுக்கு நீங்க ஆசீர்வதித்து தாருங்கப்பா. ஏசப்பா, நாங்கள் சுயத்திற்கு இந்த காரியங்களை நாங்கள் செய்யாதபடி ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த நாமத்தின் மகிமை கண்டு நாங்கள் பாட நாங்கள் ஆவியோடும் உண்மையோடும் உண்மை தொழுது கொள்ளத்தக்க கிருபையை எங்களுக்கு தந்து நீங்க ஆசீர்வதிங்கப்பா. ஏசப்பா, இந்த அக்கினிமேல் ஜெப உபவாச ஜெபத்திற்கு வர ஆயத்தமா இருக்கிற பிள்ளைகளை நீங்கள் அதி சீக்கிரத்தில் கூட்டி சேருங்கப்பா. உம்முடைய நாமம் மகிமைப்படவே, உம்முடைய சித்த நிறைவேறட்டும் ஆண்டவரே. பாரத்தோடு வருகிற பிள்ளைகள் ஆண்டவரே, விடுதலையோடு செல்லத்தக்க கிருபையை கொடுங்கப்பா. ஏசப்பா, வியாதியோடு வருகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே, வியாதியிலிருந்து விடுதலையை கொடுத்து நீங்க ஆசீர்வதிங்கப்பா. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும், வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவர் உம்முடைய ரட்சிப்பின் அபிஷேகத்தை பெற்று ஆண்டவரே, இதோ உலக ஜனங்களுக்கு முன்பாக நான் உங்களை சாட்சியாக வைப்பேன் என்று சொன்ன கர்த்தர் ஆண்டவரே, நீங்க வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்களுடைய திருநாமத்தின் மகிமை கண்டு வாழத்தக்க கிருபையை தந்து நீங்க ஆசீர்வதிங்கப்பா. நீங்க ஆசீர்வதிங்கப்பா. நீங்க ஆசீர்வதித்து எங்களை வழி நடத்துங்கப்பா. இந்த இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். 50வது பாடல் அதானே? ஜெபத்தோட்ட ஜெயகீதங்களிலே 50வது பாடல். ஆண்டவரே, உன் பாதம் சரணடைந்தே, அடிமை நானையா. ஆண்டவரே, உன் பாதம் சரணடைந்தே, அடிமை நானையா. ஆயிரம் ஆயிரம் துன்பங்கள் வந்தாலும் அகன்று போக மாட்டேன், அகன்று போக மாட்டேன். ஆண்டவரே, உன் பாதம் சரணடைந்தே, அடிமை
நாளையா. ஒவ்வொரு நாளும் குங்குரல் கேட்டு அதன்படி நடக்கின்றே. ஒவ்வொரு நாளும் குங்குரல் கேட்டு அதன்படி நடக்கின்றே. உலகினை மறந்து உம்மையே நோக்கி ஓடி வருகின்றே. உலகினை மறந்து உம்மையை நோக்கி ஓடி வருகின்றே. ஆண்டவரே உன் பாதம் சரணடைந்தே. அடிமை தானையா. வாலிபன் தனது வழிதனையே எதனால் சுத்தம் பண்ணுவார். வாலிபன் தனது வழிதனையே எதனால் சுத்தம் பண்ணுவார். தேவனே உமது வார்த்தையின் படியை காத்து கொள்வதனால். தேவனே உமது வார்த்தையின் படியை காத்து கொள்வதனால். ஆண்டவரே உன் பாதம் சரணடைந்தே. அடிமை தானையா. வேதத்தில் உள்ள அதிசயம் அனைத்தும் நன்கு புரியும்படி. வேதத்தில் உள்ள அதிசயம் அனைத்தும் நன்கு புரியும்படி. தேவனே எனது கண்களையே தினமும் திறந்தருளோ. தேவனே எனது கண்களையே தினமும் திறந்தருளோ. ஆண்டவரே உன் பாதம் சரணடைந்தே. அடிமை தானையா. ஆண்டவரே உன் பாதம் சரணடைந்தே. அடிமை தானையா. ஹல்லேலூயா. வாழ முடியாத ஐயா ஏசையா ஏசையா. இந்த பாடலை பாடி அதோட நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. உம்மை பிரிந்து வாழ முடியாதையா இசையா இசையா. உம்மை பிரிந்து வாழ முடியாதையா இசையா இசையா. திராட்சை செடியின் கொடியாக உம்மில் நிலைத்திருப்பேன். திராட்சை செடியின் கொடியாக உம்மில் நிலைத்திருப்பேன். மிகுந்த கனி கொடுப்பேன். மிகுந்த கனி கொடுப்பேன். உம் சீடனாயிருப்பேன். நான் உம் சீடனாயிருப்பேன். உம்மை பிரிந்து வாழ முடியாதையா இசையா 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 இசையா. முன்னும் பின்னும் என்னை நெருக்கி உம் கரம் வைக்கின்றேன். முன்னும் பின்னும் என்னை நெருக்கி உம் கரம் வைக்கின்றேன். உமக்கு மறைவாய் எங்கே போவேன். உம்மைக்கு மறைவாய் எங்கே போவேன். உம்மை விட்டு எங்கே ஓடுவேன். நான் உம்மை விட்டு எங்கே ஓடுவேன். உம்மை பிரிந்து வாழ முடியாதையா
ஏசையா ஏசையா. பகைவர்கள் 1000 பேசட்டுமே, பயந்து போக மாட்டேன். பகைவர்கள் 1000 பேசட்டுமே, பயந்து போக மாட்டேன். துன்பங்கள் 1000 சூழ்ந்தாலும், துன்பங்கள் 1000 சூழ்ந்தாலும் சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன். உம்மை பிரிந்து வாழ முடியாதையா, இசையா இசையா. படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்து உள்ளே, நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்து உள்ளே. என் வழிகளெல்லாம் நீர் அறிவீர், என் வழிகளெல்லாம் நீர் அறிவீர். எல்லாம் உம் கிருபை ஐயா, எல்லாம் உம் கிருபை. உம்மை பிரிந்து வாழ முடியாதையா, இசையா இசையா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல நம்மளையும் கூட்டி சேர்த்த தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். அநேகர் இந்த உபவாச ஜெபத்தில் கலந்து கொள்ளணும். நம்ம அதற்காக ஜெபிப்போம். அக்கினிமதில் ஊழியத்தை கர்த்தர் இன்னும் மேலும் வளர வைக்கணும். அநேக ஆத்துமாக்கள் இந்த ஊழியம் மூலமாக சந்திக்கப்படணும். ஐயாவும் அம்மாவையும் ஒப்பு கொடுப்போம். அவங்க இந்த வயதான காலத்துலேயும் ஆண்டவருக்கென்று மிகவும் உற்சாகமாகவும் ஒரு ஒரு பாரத்தோடும் ஒரு தரிசனத்தோடும் இந்த ஊழியத்தை செஞ்சிட்ருக்காங்க. நம்ம அவங்களுக்காக தொடர்ந்து ஜெபிப்போம். ஐயா அவங்களும் கொஞ்சம் பலவீனத்தினால மருத்துவமனையில் இருக்கிறாங்க. இன்னும் நல்ல ஆண்டவர் நல்ல புது பலன் அவங்களுக்கு கொடுக்கணும். இன்னும் அநேக ஆத்துமாக்களுக்கு அவங்க ஒரு ஆசீர்வாதமாக இருக்கணும்னு சொல்லி நம்ம தொடர்ந்து நம்ம ஜெபத்தில் எல்லாரும் வைப்போம். இந்த நேரத்தில் நம்ம தொடர்ந்து ஐயாவம்மாவை நினைத்து நம்ம ஜெபிப்போம். அவங்க ஊழியத்தில் இன்னும் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். அவங்க சந்ததிகளும் அநேகருக்கு இந்த ஊழியத்தை எடுத்து செய்யணும். அதனால் அதை நினச்சி நம்ம துதிப்போம். இந்த நேரத்தில் ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்த ஒரு சில பாடல்களை படிப்போம். 79வது பாடல், பாடல் எண் 79, விடுதலை கீதங்கள் 79வது பாடல். வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம். கரங்களை தட்டி உற்சாகமாக படி. வணங்குகிறோம் போற்றுகிறோம் தேவா. வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் போற்றுகிறோம் தேவா. இலவசமாய் கிருபையினால் நீதிமானாக்கி விட்டார். இலவசமாய் கிருபையினால் நீதிமானாக்கி விட்டார். என்னை நீதிமானாக்கி விட்டார். வாழ்த்துகிறோம்
வணங்குகிறோம் போற்றுகிறோம் தேவா. வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் போற்றுகிறோம் தேவா. ஆவியினால் வார்த்தையினால் மறுபடி பிறக்க செய்தீர் என்னை. ஆவியினால் வார்த்தையினால் மறுபடி பிறக்க செய்தீர் என்னை. மறுபடி பிறக்க செய்தீர். வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் போற்றுகிறோம் தேவா. வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் போற்றுகிறோம் தேவா. இரத்தத்தால் தெளிக்கப்பட்டோம் ஒப்புரவாக்கப்பட்டோம். இரத்தத்தால் தெளிக்கப்பட்டோம் ஒப்புரவாக்கப்பட்டோம். ஐயா ஒப்புரவாக்கப்பட்டோம். வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் போற்றுகிறோம் தேவா. வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் போற்றுகிறோம் தேவா. உம்மை நோக்கி பார்க்கின்றோம் பிரகாசம் அடைகின்றோம். உம்மை நோக்கி பார்க்கின்றோம் பிரகாசம் அடைகின்றோம். ஐயா பிரகாசம் அடைகின்றோம். வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் போற்றுகிறோம் தேவா. வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் போற்றுகிறோம் தேவா. அற்புதமே அதிசயமே ஆலோசனை கர்த்தரே. அற்புதமே அதிசயமே ஆலோசனை கர்த்தரே. எங்கள் ஆலோசனை கர்த்தரே. வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் போற்றுகிறோம் தேவா. வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் போற்றுகிறோம் தேவா. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவரை நம்ம துதித்து பாடும்போது அவர் நம்ம இடத்துல வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். பரலோகத்தில் ஆண்டவரை துதிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. நம்மளும் நம்ம இருக்கிற இடத்துல நம்ம இந்த கூடி வர வேளையில் ஆண்டவரை துதிக்கும் பொழுது நம்ம இடத்துல அவர் வந்து நம்மளை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். நம்ம தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறார். வானத்தையும் பூமியும் படைத்தவர், எல்லாவற்றையும் உருவாக்கின தேவன் நம்மளை அவரை துதிக்க தான் நம்மளை வைத்திருக்கிறார். நம்ம ஆண்டவரை துதிப்போம், ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் நம்மளை வந்து அற்புதமாக அதிசயமாக நடத்துவார். எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் சரி, எந்த ஒரு வாழ்க்கையில் ஏதாவது நமக்கு ஒரு வியாதியோ கடன் பிரச்சனையோ இந்த மாதிரி காரியங்கள் இருக்கும் பொழுது ஆண்டவரை துதிச்சாச்சுன்னா அதுலேருந்து விடுதலை. ஏன்னா துதிக்கிற போது தான் எரிக கோட்டை விழுந்தது. அதனால நம்ம ஆண்டவரை உற்சாகமாக துதிப்போம். ஐயாவும் அடிக்கடி சொல்லுவாங்க, நீங்கள் துதிச்சு ஒரு 3 பாட்டு பாடுங்க, உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா காரியங்களும் மாறி போவோம். கோபம், நம்ம மன வேதனையில் இருந்தாலும் துதிக்கும் போது எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றுகிறவராக இருக்கிறார். நம்ம உற்சாகமாக ஆண்டவரை துதிப்போம். ஒரு அபிஷேக பாடலின் விடுதலை கீதங்களில் 370 பின்மாரியின் அபிஷேகம். பாடலின் 370 பின்மாரியின் அபிஷேகம்.
பின்மரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியில் நிரப்பிடுமே. பின்மரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியில் நிரப்பிடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. ஆண்டவர் நம்மளை அபிஷேகம் பண்ண அவர் வல்லவராய் இருக்கிறார். நம்ம அவர் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்ம ஒவ்வொருவரையும் அவர் அபிஷேகம் பண்ணுகிறவராய் காணப்படுகிறார். நம்முடைய எல்லா காரியத்தை அவர் சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? எழும்பு பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடுமே, தீர்க்க தரிசனம் உரைத்திடவே. எழும்பு பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடுமே, தீர்க்க தரிசனம் உரைத்திடவே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. நம்மளை ஒப்பு கொடுத்து ஆண்டவர் சமூகத்துல ஜெபிக்கும் பொழுது அநேக காரியங்களை அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். மனிதனோட யோசனைகள், மனிதனோட ஞானங்கள் முடியாதத ஜெபத்தால ஆண்டவர் எல்லா காரியத்தையும் நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். ஜெபிக்க ஒப்பு கொடுப்போமா? கர்மேல் ஜப வேளையில் ஒரு கையளவு மேகம் காண்கிறேன், ஆகாப்பு நடுங்கிடவே, அக்னி மலையாக பொழிந்திடுமே. கர்மேல் ஜப வேளையில் ஒரு கையளவு மேகம் காண்கிறேன், ஆகாப்பு நடுங்கிடவே, அக்னி மலையாக பொழிந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. நம்மளை அக்னியாய் மாற்ற ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவர் சமூகத்துல நம்ம பாவங்கள், நம்முடைய மீறுதல்கள் எல்லாவற்றையும் அறிக்கையிட்டு அவர் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்மளை அக்னியாய் மாற்றுவார். எல்லா காரியங்களும் சுட்டரிக்கிற அக்னியாய் நம்மளை மாற்றுவார். சீனாய் மலையின் மேலே அக்னி ஜுவாலையை நான் காண்கிறேன், இஸ்ரவேலின் தேவனே என்னை அக்கினியாய் மாற்றிடுமே. சீனாய் மலையின் மேலே அக்னி ஜுவாலையை நான் காண்கிறேன்,
இஸ்ரவேலின் தேவனே, என்னை அக்கினியாய் மாற்றிடுமே, அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே, அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியில் நிறைத்திடுமே. பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, என்னை துணியாய் நிரப்பிடுமே, அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக மாற்றிடுமே, அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்மளை ஒவ்வொருவரையும் அக்னியாய் மாற்றி இந்த உலகத்துல பிரகாசிக்க பண்ணுவாராக. இந்த உலகம் பலவிதமான பாவங்களையும் பலவிதமான காரியங்களையும் நிறைந்திருக்கிறது. சத்துரு சிங்கம் போல சுற்றி திரிகிறான், யாரை விழுங்கலாம் என்று. அது ஆண்டவர் அறிந்த பிள்ளைகளை தான் அவன் அதிகமாக எதிர்த்து நிற்கிறான். ஏன்னா ஆத்துமா கொள்ளை பொருளாக நம்ம மாற்றக்கூடாதுன்ட்டு இந்த கடைசி காலங்களில் ஆண்டவர் அநேகர் மேலே கரிசனை உள்ளவராக இருக்கிறார். ஆண்டவரோட வருகை சமீபம். அதனால் ஆண்டவரை பற்றி அறிவிக்கும் போது சிலவங்க அந்த பாரத்தை விட்டு ஆண்டவர் அறியாத பிள்ளைங்க ஆண்டவர் சமூகத்தில் வராங்க. இதெல்லாம் நம்ம அறிவிக்கும் பொழுது பிசாசுக்கு பயங்கர ஒரு கோபமாக இருந்து நம்ம ஆண்டவர் அறிஞ்ச பிள்ளைகளை அவன் வியாதியிலையும் பலவிதமான காரியங்களையும் பிரச்சனைகளையும் மனக்குழப்பத்தையும் வைக்கிறான். இதிலிருந்து நம்ம அக்னியாக மாறிட்டோம்னா ஒரு நல்ல விடுதலை கிடைக்கும். நம்ம ஒவ்வொருவரும் அக்னி அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வோம். இந்த எலியாவை தேவனை நம்ம துதிப்போம். விடுதலை கீதங்களில் 281வது பாடல். விடுதலை கீதங்களில் 281வது பாடல். எலியாவின் தேவன் நீர்தானையா. எலியாவின் தேவன் நீர்தானையா, கருத்தாக ஜெபித்திட கிருபை தாருமே. எலியாவின் தேவனும் நீர்தானையா, கருத்தாக ஜெபித்திட கிருபை தாருமே. எலியாவை போல குந்தன் முன்பு உறுதியா நின்றிட பலன் தாருமே. எலியாவை போல உந்தன் முன்பு உறுதியா நின்றிட பலன் தருமே. எலியாவின் தேவனும் நீர்தானையா, கருத்தாக ஜெபித்திட கிருபை தாருமே. பாகால் முன்பு உயர்த்திடவே வல்லமை தாரும், சத்துருக்கு முன் நடந்திடவே வானத்தின் அக்கினியை ஊற்றுங்கன்னு சொல்லி நம்ம ஆண்டவர் சமூகத்தில் கேட்போமா? பாகால் முன் உம்மை நான் உயர்த்திடவே பலமான வல்லமை தாரும் தேவா. பாகால் உம்மை நான் உயர்த்திடவே பலமான வல்லமை தாரும் தேவா. சத்துருக்கள் முன் வீழ்ந்திடவே வானத்தின் அக்கினி ஊற்றுமையா. சத்துருக்களும் முன் வீழ்ந்திடவே வானத்தின் அக்கினி ஊற்றுமையா. எலியாவின் தேவனும் நீர்தானையா,
கருத்தாக ஜெபித்திட கிருபை தாருமே. எலியாவின் தேவனும் நீர்தானையா, கருத்தாக ஜெபித்திட கிருபை தாருமே. யோர்தானை போல நிற்கும் பெருந்தடைகள் அபிஷேகத்தால் என்று விளையிடும் அக்கினி அபிஷேகம் இப்பொழுது எங்கள் எல்லாரும் மேல ஊற்றிடுவோம் என்று நம்ம வாய் திறந்து பாடி கேட்போம். யோர்தானை போல் நிற்கும் பெரும் தடைகள் அபிஷேகத்தால் இன்று விலகிடவே. யோர்தானை போல் நிற்கும் பெரும் தடைகள் அபிஷேகத்தால் இன்று விலகிடவே. அக்கினி அபிஷேகம் இப்பொழுதே எம்மீது ஊற்றிட வேண்டும் ஐயா. அக்கினி அபிஷேகம் இப்பொழுதே எம்மீது ஊற்றிட வேண்டும் ஐயா. எலியாவின் தேவனும் நீர்தானையா, கருத்தாக ஜெபித்திட கிருபை தாருமே. எலியாவின் தேவனும் நீர்தானையா, கருத்தாக ஜெபித்திட கிருபை தாருமே. எலியாவை போல உந்தன் முன்பு உறுதியா நின்றிட பலன் தாருமே. எலியாவை போல உந்தன் முன்பு உறுதியா நின்றிட பலன் தாருமே. எலியாவின் தேவனும் நீர்தானையா, கருத்தாக ஜெபித்திட கிருபை தாருமே. அல்லேலூயா, அல்லேலூயா.